ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா பக்திமயமாக கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் நேற்றே வெள்ளை அடித்து எல்லாமே முடிச்சாச்சு. பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நல்லா மங்களகரமாக குளிச்சு கிளம்பி பார்த்திங்கன்னா தையல் கிளாஸ் வந்தாச்சு. ஸோ வந்தது பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்களா எப்படி பெய்யுதுன்னு. எங்கள் ஊரில் தண்ணியெல்லாம் நம்பிடுச்சுங்க. பாதி இது நம்பி இருந்துச்சு. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் அப்படியே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ மழை நிற்கும்னு பார்த்தோம், மழை நிற்கவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா கொடையை பிடித்து கொண்டு நானும் என்னுடைய தோழியும் அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ போனதும் பார்த்திங்கன்னா அம்மா பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பாடு எதுவும் பண்ணலை, கடையில் தான் வாங்கினோம். அதையும் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ மழையெல்லாம் நின்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் உட்காந்துருந்தோம். வெளியில் உட்காந்து நான் என்னோடய குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் லைட்டாக தூத்து விழுந்துட்டுருக்கப்ப இப்படிலாம் இருக்கும்போது சூப்பராக இருக்கும்ல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அம்மா வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்குது. எனக்கு கருகும்னு இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. காற்று பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. ஸோ செம்மையாகவே இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் வந்து பேசிகிட்டு இருந்தான். நான் அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். சும்மா வீடியோ ஆனில் இருந்துச்சு, அதே நான் பார்க்கல. அவன் தான் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அதையும் எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நாங்கள் ஃபன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொருத்தவங்க பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ சாமிக்கு எல்லா எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணிவிட்டு வாழைப்பழத்துலேருந்து எல்லாமே சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் நாங்களும் கேசரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பாதி இது காலி பண்ணிவிட்டு இத்தனையோடு தான் எடுத்தேன், மறந்துட்டேன் நான். ஸோ கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. அடுத்து சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு நானும் போயிட்டேன். ஸோ மணியை பாருங்களேன், 5:30 ஆகிவிட்டது. ஸோ வாசலெல்லாம் தூத்து தொளிச்சு குளத்தெல்லாம் போட்டு விட்டேன். சாமியை கும்பிட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.